ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நேஷ்னல் ஹைவேஸ் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டும்போது பிரேக் போட்டால் எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்பீடாக போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓட்டணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வண்டியில் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குறோமோ காரில் பிரேக் போடுறீங்கனாக்கா அவ்வளோ முன்னாடி போய் வண்டி நிற்கும். இப்போ 40 ஸ்பீடில் போயிட்டுருக்குறோன்னு வைங்க, நீங்கள் பிரேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா முன்னாடி 40 அடி முன்னாடி போய் நிற்கும். அதுதான் கரெக்டான ஸ்பீடு. அதுக்கு சடன் பிரேக் போட்டிங்கன்னா நம்ம வண்டியில் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தூக்கி அப்படியே வீசுன மாதிரி ஆகிடும். அப்படி முன்னாடி சீட்டுக்கு இடிக்கிற மாதிரி வரும். அதனால் ஹைவேஸில் ஓட்டும்போது நம்ம என்ன ஸ்பீடில் ஓட்டுறோமோ அப்படி ஓட்டுங்க. இப்போது நமக்கு முன்னாடி லாரி போயிட்டுருக்குது. 100 மீட்டர் 200 மீட்டருக்கு முன்னாடியே ரைட் இண்டிகேட் போடணும். இப்போ ரைட் இண்டிகேட் போடுங்க. அப்படியே ரைட் சைடு மிரரில் பின்னாடி வண்டி ஏதாவது வருதான்னு பாருங்கள். சடான் இழுக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக மைல்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரைட்டுக்கு இழுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டுக்கு. ஓகே. இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சிங்களா? நம்ம என்ன ஸ்பீடில் ஓட்டுறோமோ நம்ம பிரேக் போடும்போது அவ்வளோ முன்னாடி டோல்கேட் வருது, பேரிகார்டு வச்சுருக்காங்க. அப்படியே லெஃப்ட்டுக்கு மெதுவாக ஸ்லோவாக லெஃப்ட்டுக்கு வாங்க. கிளச் பிட் செகண்ட் கியர் வந்துருங்க. அப்படியே மெதுவாக ரைட் இழுத்துட்டு போகலாம். ஸ்பீடு பிரேக் வருது, கிளச் ஃபுல்லாக பிடிங்க. லைட் பிரேக் மெதுவாக. ஓகே. கிளச் பிரேக் விட்டு எக்ஸிட் கொடுங்க. போதும். அப்படியே லெஃப்ட் இண்டிகேட் போட்டு அப்படியே ஓரமாக வந்துடுங்க. ஃபுல்லாக ஓரவாங்க. லெஃப்ட் இண்டிகேட் போடுங்க. அப்படியே ஓரமாங்க. ஓகே. போதும். அப்படியே கிளச் பிரேக் 2 பிடிங்க. மெதுவாக நிறுத்துங்க. ஓகே டன்.